குறிப்பிட்ட கட்சிகள் தான் அதிகமாக என்ன டார்கெட் பண்ணுறாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதிகமாக என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணாக பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டிங்களா? ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரெசன்ஸ்லேயே அவங்க ஃபீல்டுக்கு வந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அது நம்மளை நாமே முட்டாளாக்கிக்கிற ஒரு விஷயம். நடிகர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், அது இட் இஸ் வெரி ராங் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீ ஷுட் ஹவ் கான். கண்டிப்பாக போயிருந்திருக்கணும், போகலை. அதை எத்தனை பேர் இங்கே ஏற்றுக்கிறீங்க, எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு பண்ணு வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீ வந்துட்டு பெரிய விஷயம்னு பேசுகிற பற்றியா அப்படின்னு. அட்லீஸ்ட் என்னால் அதுவாவது முடியுதே, உங்களால் அது கூட முடியலையே அப்படிங்கிறது தான் எனக்கு எழுற ஒரு கொஷனாகவே இருக்கும். ஹாப்பி, க்ரஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிறதுல ஹாப்பி. The Times of India Samayam proudly presents Talaivi She Leads Edition 1. Presenting partner Shakti Hospitals, DNC Chits Private Limited, powered by Sri Jyoti Jewellery, associate partner Shankar IAS Academy, venue partner Women's Christian College, Chennai. Radio partner Radio Mirchi It's Hot. Energy partner Akshaya Kalpa Organics. Entertainment partner Paadarivom Padiparivom. Hospitality partner Arabian Garden Seafood Restaurant and food partner Namma Veedu Vasantha Bhavan. இங்கே வந்து முதலேருந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கோம், இளம்பெண்கள் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றதான். இந்த செஷன் முழுக்க அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம அவசரப்பட்டு அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படின்னு தோணியிருக்கா? நிச்சயமாக அப்படி தோணுனதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன். மக்கள் பணி அப்படிங்கிறத மக்கள் பணி செய்யணும், அதை ஒரு பார்ட்டியோட சப்போர்ட்லேருந்து செஞ்சால் இன்னுமே ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு தோணி தான் வைஷ்ணவி அரசியல் களத்துக்கு வந்தேன். அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட இருந்து கேட்டு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது கிரவுண்டில், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எப்படி திங்ஸை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும்போது அது நிஜமாவே பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாலிடிக்ஸை பிடிச்சி விரும்பி எப்போவுமே இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேறு பாதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? வழக்கமாக பதில் சொல்கிறது லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இன்றைக்கி அதை ஒரு கதையாக சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதில் சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் போயிட்டே இருக்குது. திடீர்னு அவங்களுக்கு படிப்பில் இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர், நீ படி, ஏன் படிக்காமல் இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 1831 அந்த 18th century டைம்லேயே வந்துட்டு நீ படி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் டீச்சர் ட்ரைனிங்லாம் போகிறாங்க, படிக்கிறாங்க, டீச்சர் கிராஜுவேட்டாகவும் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம கிராமத்தில் பெண்களுக்கு மட்டும் ஒரு ஸ்கூல் தொடங்கலாம், பெண்கள் மட்டும் வந்து படிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு டிசைட் பண்ணி கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருந்து, நான் சொன்ன பெண்மணி வீட்டில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் கிராமத்தில் இருக்கிற சில கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், அதாவது பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் மேலே வந்துடக்கூடாது, பெண்கள் படிச்சிடக்கூடாது, பெண்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்ச நிறையா பேர் அவங்க மேலே கல் எறியறது, அப்புறம் வேஸ்ட் எல்லாமே போடுறது, கவு டங் எறியறது எல்லாமே வந்துட்டு எறிகிறாங்க. பட் ஸ்டில் அவங்க அதை எதையுமே கண்டுக்காமல், எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், முக்கியமான விஷயம் எதையுமே ரியாக்ட் பண்ணாமல் ஸ்கூலுக்கும் போகிறாங்க. போயிட்டு அன்றைக்கி எப்பவும் போல் கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க. ஆனால் என்னென்னா, கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி ஷி ஆல்வேஸ் கேரிஸ் அ ஸ்பேர் சாரி, இன்னொரு சாரி கேரி பண்ணிப்பாங்க. ஏன்னா குப்பையெல்லாம் ஆயிரும் இல்லையா. மறுபடியும் ஷி டேக்ஸ் பாத், மறுபடியும் வந்துட்டு சாரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி நம்ம ஒரு பாதையை நோக்கி போகும்போது நடுவில் வாட் எவர் பேரியர்ஸ் யூ ஃபேஸ், என்ன பேரியர்ஸாக இருந்தாலுமே அதை கண்டுக்காமல் உங்கள் கோலை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க. ஏன்னா பேசுகிறவங்க பேசுவாங்க, வேர்பல் அபியூஸ் இருக்கும், ஃபிசிக்கல் அபியூஸ் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் நீங்கள் ஒரு கோல் அப்படிங்கிறத வச்சுருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி வைஷ்ணவிக்குன்னு ஒரு கோல் இருந்தது. ஸோ அரசியலில் எப்படியாவது அரசியலில் அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு ஐ வாஸ் தேர். அதனால் இந்த வேர்பல் அபியூஸ் ஆகட்டும், நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட் ஆகட்டும், ஃபிசிக்கல் அபியூஸும் நிறைய இடங்களில் இருந்திருக்கு. அரசியல் களம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக ஃபிசிக்கல் அபியூஸையும் எக்ஸப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படியெல்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் கடந்து தான் நீங்கள் கொடுத்த அந்த டைட்டில் தலைவி அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல, அதுக்கு குவாலிஃபை
குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐம் ஹாப்பி டு சிட் ஹியர். ஆனால் இன்னும் கூட பசங்களாம் உங்களை வந்து ஒரு க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது ஏன்னு தெரியல, ஹாப்பி, க்ரஷ்ஷாக இருக்கேன் அப்படிங்கிறதுல ஹாப்பி. சந்தோஷப்படுறீங்க? கிட்டத்தட்ட அப்படியும் எடுத்துக்கலாம். பிகாஸ் அவங்களோட பார்வை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில பார்வைகள் இருக்கும். இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுலே ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்காமல் இருக்கலாம், வைஷ்ணவியே பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கும். அப்போ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை வந்துட்டு நீங்கள் இதை மாற்றியே ஆகணும் அப்படின்னு ஐம் நாட் ரெடி டு ஃபோர்ஸ் எனிபடி. வைஷ்ணவி இதெல்லாம் பண்ணும்போது பக்கா பிளான்டாக பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? உங்களுக்கு பின்னாடி ஏதோ பிரசாந்த் கிஷோர் இயங்குற மாதிரியே இருக்கே. எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் எப்படி பண்ணிட்டு ஒரு பாலிடிக்ஸ் சென்டராக வரீங்க, அடுத்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது, உடனடியே வேறு கட்சிக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக நடக்கிற மாதிரியே இருக்கே. பர்ஃபெக்டாக அப்படிங்கிறதுல வைஷ்ணவி பாலிடிக்ஸ்க்கு வாஸ் நாட் ப்ரீ பிளான்ட். இதுதான் பாலிடிக்ஸ் தான் வரணும் அப்படின்னு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஒரு என்ன சொல்கிறது, யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போவோம். இவங்க நம்மளோட செயல்பாடுகளாகட்டும், இவங்க சொல்லக்கூடிய கொள்கைகளாகட்டும், மேடையில் பேசக்கூடிய விஷயங்களை ஆகட்டும் கீழே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறோம். அப்படிங்கும்போது அது டிசப்பாயின்மெண்ட்டில் போகுது. மேடையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கீழே அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது உண்மை இல்லை. அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுங்கிறது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி பிடிக்கும், மேபி ஒரு 2-3 வருஷம் கழித்து பிரியாணி பிடிக்காம கூட போகலாம், வேறு ஏதாவது ஃபுட்டு பிடிக்கும். அந்த மாதிரி மனுஷங்களோட மனநிலை அப்படிங்கிறத தாண்டி கருத்துகள் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ப நம்ம கம் அக்ராஸ் பண்ணுற ஹர்டில்ஸ், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்களுக்கு ஏற்ப மாறும் அப்படிங்கிறது தான். இப்போது வைஷ்ணவி வந்து நிறைய பேர் ட்விட்டரில் நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கே. அப்படி இல்லை, குறிப்பிட்ட கட்சி தான் அதிக என்ன நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் தெரியுது. குறிப்பிட்ட கட்சிகள் தான் அதிகமாக என்ன டார்கெட் பண்ணுறாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதிகமாக என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணாக பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தர மாட்டிங்களா? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பாங்களே, ஸ்கூல் மேட்ஸ் அண்ட் காலேஜ் மேட்ஸ் எல்லாம், இவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது? உங்களோட சோஷியலைஸ் ஆகிற விதம்லாம் எப்படி இருக்குது? இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுமே இங்கே நிறைய பேர் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் வெவ்வேறு பார்ட்டிஸ்லேருந்தும் இருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் பார்ட்டிஸ் நாங்கள் இப்போவும் வெளியில் போகிறது உண்டு. இப்போது லாஸ்ட் வீக் கூட வெளியில் போயிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பேக்டாக ஸ்கெட்யூல்ஸ் போயிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் தேவைப்படுவாங்க. அதனால் அஃப்கோர்ஸ் வெளியில் போகிறது உண்டு. அண்ட் அவங்க எப்போவுமே வைஷ்ணவியாக தான் பார்க்குறாங்க. உங்கள் ஃபேமிலியில் வந்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனால் டிவிக்கில் இணைஞ்சு பயணிட்டுறீங்க. எடுத்தோடனே இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்டே அந்த எதிர்ப்பு ஏதாவது இருந்தா, என்னம்மா நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், நீ வேற ஒரு கட்சியில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏதாவது? எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு இன்வைட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? பாலிடிக்ஸ் வேற அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில் இருக்கேன் அப்படிங்கும்போது நீ என்னோட ஜாயின் பண்ணி மக்கள் பண்ணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் உனக்கு களம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன ஒரு விஷயம். மிச்சப்படி நீ இங்கேயே தான் வரணும் அப்படின்னு எந்த வகையிலையும் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. என்னோட தனி விருப்பத்தின் பேரில் தான் நான் இனிஷியலாக என் ஜேர்னியை வந்துட்டு ஒரு பார்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட தனிப்பட்ட விருப்பம். அஃப்கோர்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இன்வைட் இருந்தது. அம்மாவோட சக நிர்வாகிகள் கிட்ட இருந்தும் இருந்தது. அஃப்கோர்ஸ் அம்மாட்ட இருந்தும் இருந்தது. இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அரசியல் கட்சியில் சேரணும், நானும் வந்து செயல்படணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்குலாம் அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? அட்வைஸ், அவங்க ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா என்னை விட நீங்கள் மேபி இங்கே சிலர் எல்டராக இருப்பீங்க, சிலர் யங்கராக இருப்பீங்க. பட் எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஐ எம் நாட் தட் எல்டர்லி பர்சன். பட் ஸ்டில் இது நான் கடந்து வந்த பாதைகள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸ். அரசியல் களம் அப்படிங்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா விஷயமும் ஒரு நடிகராகட்டும், ஒரு நடிகை ஆகட்டும், அவங்க களத்துக்கு வந்தால் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெரிய கொஷின் மார்க் தான். அது அவங்க களத்துக்கு வந்தால் தான் தெரியும்.
அப்படிங்கும்போது அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரெசன்ஸ்லேயே அவங்க ஃபீல்டுக்கு வந்தாலும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அது நம்மளை நாமே முட்டாளாக்கிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அப்படி ஏமாந்தவ தான் வைஷ்ணவியும். நான் ஸ்க்ரீனில் பார்த்த விஷயம் உண்மையாகவே களத்தில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். பட் ஸ்டில் தட் இஸ் நாட் ட்ரூ. அதனால் பார்த்து உங்கள் வாக்குகள் குறிப்பாக பெண்கள், இளம் பெண்களோட வாக்குகள் என்னோடதாகட்டும் எல்லாமே ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வாக்குகள். அதனால் உங்கள் வாக்கை தெளிவாக, ஆக்சுவலி கேம்பெயினாக போயிடுச்சு, பட் ஸ்டில் ஐம் சாரி, தெளிவாக வந்துட்டு டிசைட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அண்ட் அரசியல் அப்படின்னு வரும்போது இளம் பெண்களுக்கு நான் சொல்கிற கருத்துக்கள், எது வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டுங்கிற வார்த்தை நான் அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்படி திங்ஸை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறங்கிற மாதிரி. பட் திங்ஸை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி பழகிக்கோங்க. அது வெர்பல் அப்யூஸ் ஆகட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுங்கள். வைஷ்ணவி வந்ததுக்கான, அரசியல் வந்ததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம், உங்களை மாதிரி ஒவ்வொரு இளம் பெண்களும் இங்கே உட்காந்து பேசணும் அப்படிங்கிற ஆசையில். நான் வந்தால் நான் கடந்து வர ஹேர்டில்ஸ் இவ்வளோதானா அப்படிங்கிறத பார்த்து ஒரு 10 பேராவது வைஷ்ணவியை பார்த்து வந்தால் வைஷ்ணவி இஸ் ஹாப்பி. அதுக்காக தான் வந்திருக்கேன். அரசியல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஆளுமை இருக்குது. எவ்ரிபடி ஹியர் ஹேஸ் தேர் ஓன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். அதனால் தாராளமாக அரசியல் வரலாம், பயப்படாமல் வாங்க, பார்த்துக்கலாம். உங்களுக்காக சில ஆடியோ செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இப்போ அரசியலாக பேசணும் அப்படின்னா இங்கே டிபேட்டாகவே மாறிடும், அரசியல் விவாதமாக மாறிடும். ஆக்சுவலாக இப்போ நடிகர் விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும், அது இட் இஸ் வெரி ராங் அஃப்கோர்ஸ். ஏன்னா கரூரில் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீ ஷுட் ஹவ் கான். கண்டிப்பாக போயிருந்திருக்கணும், போகலை. அதை எத்தனை பேர் இங்கே ஏற்றுக்கிறீங்க, எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நான் நீங்கள் வச்சுருக்கிற கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கூட பேசலாம். பட் ஸ்டில் அவர் போயிருந்திருக்கணும். ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. வாய்ஸுக்கு சொந்தக்காரரை பற்றி பேசணுமா இல்லை வாய்ஸ் பற்றி பேசணுமா? உங்கள் இஷ்டம் தான். வாய்ஸுக்கு சொந்தக்காரரை பற்றி கூட பேசணும். வாய்ஸுக்கு சொந்தக்காரர் பற்றி பேசணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, நல்ல ஒரு பேச்சாளர் அஃப்கோர்ஸ். ஏன்னா ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெவ்வேறு மனநிலையோட கீழே கேள்விகளோட ரெடியாக இருப்பாங்க. ஆனால் என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. வி ஹாவ் டு கெட் ப்ரிப்பேர்ட் வித் த கொஷின்ஸ், வித் தி ஆன்சர்ஸ். அதனால் வந்துட்டு ப்ரெஸ் ஹேண்டிலிங் ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி குட். வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது நான் அரசியல் பேசினேன் அப்படின்னா, ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டிஸ்க்ளைமர் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, மேம் நீங்கள் அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க, அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அரசியல் நான் பேசல. அரசியல் பேச மாட்டாங்களா ப்ரோ? நெக்ஸ்ட் ஆடியோ. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. மிகச்சிறந்த பெண் ஆளுமை. நான் பார்த்து இன்ஸ்பயர் பண்ண நான் அவங்களோட வாழ்க்கையை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு ஆள் தான். ஒரு பெண்ணாலையும் ஒரு நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொன்ன மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட ஒரு பெண்மணி. நிறையா விஷயங்களை அவங்களும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி தான் பழக்கம். எவ்ரி திங் ஷீ ஹேண்டில்ஸ் இட் வெரி ஈஸிலி. இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு யாரை பார்த்து உங்களுக்கு ஒரு பெண்ணும் நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற தோணுன்னா அதிகமாக வர பதில் அதிகமாக வர பேர் அவங்களோட தான் இருக்கும். ஸோ நானும் அவங்களோட ஒரு மிகச்சிறந்த ரசிகை. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் நினைப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். கலைஞர் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வைஷ்ணவி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 1980களிலேயே பெண்களுக்கும் அரசியலில் 33% ரிசர்வ் பண்ணணும் உள்ளாட்சி தேர்தலில் அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். ஸோ இன்றைக்கி வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்ருக்கேன் அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட அடித்தளம் 1980களில் அவர் போட்ட அடித்தளம் தான் ரொம்ப பெரிய ஒரு செடியாக வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். ஒரு சின்ன பர்சனல் கொஷின் மாதிரி இது. நிறைய இடத்துல உங்கள் அம்மாவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி. லைஃப் வித் மாம், லைஃப் வித்தவுட் மாம்னு, இதை பற்றி அம்மா பற்றி சில வார்த்தைகள். ஆனால் அது உண்மைதான், சீரியஸாக. எங்கே போனாலும் ஷீல் அக்கம்பெனி மீ.
எப்படின்னா இன்றைக்கி என்ன saree கட்டுறேன் அப்படிங்கிறது தொடங்கி அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் எதுவுமே என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை ஹேண்டில் பண்ணவே மாட்டேன். என் ஃபோன்லேருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அடுத்து என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கு பார்ட்டி ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை தனியாக ஏதாவது இன்டர்வியூஸ் ஆகட்டும், அது அவங்க தான் ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க. எவ்ரிதிங் ஷீ டேக்ஸ் கேர். என் சாரி அட்டையர்லேருந்து தான் போட்டிருக்கிற பேங்கிள் வரைக்கும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு மதர். தேங்க்யூ. நான் நிறைய இடங்கள்ல சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். சச் அ ஸ்வீட் மதர். நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா நீங்களாம் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் அவங்களும் இருப்பாங்க. ஈஸியாக வந்துட்டு கரண்ட்டாக இப்போ நடக்கக்கூடிய திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகிக்கக்கூடிய, அதாவது ஒரு சிலர் ரொம்ப ஸ்டப்பனாக இல்லை நான் ஃபாலோ பண்ணி நான் கம் அக்ராஸ் பண்ண அந்த 80s லைஃப்பில் தான் நான் ஸ்டிக் ஆன் ஆவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அவங்க ஒரு 2K மதரையும் தாண்டி அவங்க ஒரு 2K கேர்ளாகவே மாறிடுவாங்க. ஷீ இஸ் சம்மன் லைக் தட். அதனால் தேங்க்யூ. எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் whomever judges me, அவங்க என்ன இது வரைக்கும் ஜட்ஜ் பண்ணதே கிடையாது. எல்லா இடங்கள்லையும் கூட நின்றுருக்காங்க. மேபி இங்கே வந்து உட்கார்றதுக்கு முக்கிய காரணம் கூட அவங்க தான். ஏன்னா அதிகமாக ட்ரோல்ஸ் கமெண்ட்ஸ் வரும்போது வீட்டில் வந்துட்டு எங்கள் அம்மாவை பற்றி கேட்டிங்கன்னா நான் புக்கு எழுதுகிற அளவுக்கு பேசுவேன். ஆக்சுவலாக வீட்டில் நிறைய இடங்களில் ரிலேட்டிவ்ஸும் சொன்னது உண்டு, பொண்ணுங்களுக்கெல்லாம் அரசியல் எதுக்கு அப்படின்னு. நிச்சயமாக நான் காதுபட கேட்டது உண்டு. எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் சொன்னது உண்டு, பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா, வேலைக்கு போகிறாங்களா, கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா, அதோடு முடிஞ்சது பொண்ணுங்களுக்கு. அவளை நான் பொண்ணெல்லாம் எதுக்கு அரசியல் போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களெல்லாம் மீறி இன்றைக்கி நான் அங்கே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்களே பதில் கொடுத்துருவாங்க. அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ ஹவ் டன். தேங்க்யூ. குட் பை டீன்ஸ், ஹலோ 20s. என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே உங்களுக்கு 20 வயசு தானே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இத்தனை ட்ரால்ஸ், இத்தனை அரசியல் கட்சி மாறிட்டீங்க. 2 அரசியல் கட்சி. இத்தனையா? எனக்கு புரியல. 2 தான் 2 அரசியல் கட்சி மாறிட்டீங்க, எல்லாமே 20ஸ்குள்ளே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீம் இருக்குது. இதை பற்றி ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஆமாம் எனக்கு 20 தான் ஏஜ் ஆகுது. 20க்குள்ளே இத்தனை கட்சி தான், அரசியல் வரக்கூடாது அப்படிங்கிறது ஏதாவது இருக்குது. அண்ட் திருத்தம், நான் வந்துட்டு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு 2 கட்சியில் யூ ஹேவ் டு கரெக்ட். ஓகே. இது வந்துட்டு 20 இயர்ஸ் தான் ஆகுது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா நிறையா சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோட போய் அதிகமாக மக்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான். நிறைய கமெண்ட்ஸில் நிறைய வீடியோட கமெண்ட்ஸில் போடுவாங்க, அதாவது ஒரு பன்னு வாங்கி கொடுக்கறதெல்லாம் நீ வந்துட்டு பெரிய விஷயம்னு பேசுகிற பற்றியா அப்படின்னு. அட்லீஸ்ட் என்னால் அதுவாவது முடியுதே, உங்களால் அது கூட முடியலையே அப்படிங்கிறது தான் எனக்கு எழுற ஒரு கொஷனாகவே இருக்கும். ஸோ வாட் எவர், அது சின்ன விஷயமாகட்டும் பெரிய விஷயமாகட்டும், என்னால் முடிஞ்ச ஒரு உதவியாக அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்தது. அது 1920 அப்படின்னு நான் பார்க்கல. இன்ஃபேக்ட் எனக்கு முன்னாடி 19th செஞ்சுரியில் ஆகட்டும் 18th செஞ்சுரியில் ஆகட்டும் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நிறையா பேர் 17-18 வயசுக்கு முன்னாடியே அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக எங்கள் காளியம்மாள் அக்கா உட்காரும்போது சொல்லியிருந்தாங்க, சத்தியவாணி முத்துவம்மையாரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் வந்துட்டு இளம் வயதிலேயே அரசியலுக்கு வந்த ஒரு பெண்மணி. அப்போது கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ஐம் லேட். 19 இஸ் ஆல்வேஸ் லேட். தேங்க்யூ. The Times of India Samayam proudly presents Talaivi She Leads Edition 1. Presenting partner Shakti Hospitals, DNC Chits Private Limited, powered by Sri Jodi Jewelry, associate partner Shankar IAS Academy, venue partner Women's Christian College, Chennai. Radio partner Radio Mirchi, It's Hot. Energy partner Akshaya Kalpa Organics. Entertainment partner Paadarivom Padiparivom. Hospitality partner Arabian Garden Seafood Restaurant and food partner Namma Veedu Vasantha Bhavan.